sweethearts, welcome to the day edit. So இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். போட்டோக்கு போய்ட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது நல்ல லாங் இமேஜ் 9:16 ரேஷியோ வர மாதிரி வெச்சுக்கோங்க. நான் வந்து அந்த நேம் இருக்குறத கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேன்வாஸ் போய்ட்டு நல்லா ஜூம் இன் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா ஜூம் இன் வர மாதிரி பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் இன் பண்றேன்னா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஹோம் போய்ட்டு மறுபடியும் போட்டோ போய்ட்டு இனி ரெண்டு இமேஜ் நம்ம எடிட் பண்ண போறோம் ஒரே மாதிரி. இது எப்படின்னா 1:1 சைஸ்ல நான் கரெக்ட்டா 1:1 சைஸ்ல ஃபுல்லா வர மாதிரி செலக்ட் பண்ணி அதையும் சேவ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் சேவ் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு இமேஜ் சேம் 1:1 ரேஷியோலயே வர மாதிரி நீங்க கரெக்ட்டா எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா அவ்வளவுதான். இப்போ வந்து நமக்கு 3 இமேजेस வந்து ரெடி ஆயிருக்கு. இனி கொலாஜ் செலக்ட் பண்ணிட்டு 3 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ சேவ் பண்ணதை நெக்ஸ்ட் லேஅவுட் போயிட்டு நான் கொடுக்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கேன்வாஸ் போயிட்டு நம்ம 9:16 ரேஷியோ தானே, ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ கேன்வாஸ்லேயே வந்துட்டு அந்த இமேஜ் வந்து நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஏன்னா நம்ம இது பண்ணது அப்படியே இருக்கலாம் அந்த பேக்ரவுண்ட், அதனால் நம்ம அதை வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இமேஜ் வந்து செலக்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்டர் போயிட்டு நான் கொடுக்குற மாதிரி லைட்டாக மட்டும் கொடுங்க. அந்த ஃபஸ்ட்டு இந்த மூணுமே ஒவ்வொரு இதாக லைட்டாக கொடுங்க. பாருங்கள் பார்டர் வந்து லாஸ்ட் ஒன் கொடுத்தீங்கன்னா லைட்டாக அந்த கர்வ் ஆகும், அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஹோம் போயிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் போயிட்டு நான் 30 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். அந்த பென்சில் ஐக்கான் கொடுத்து நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு மியூசிக் போய் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது, ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம இனிமேல் தான் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ மியூசிக் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து வீடியோவிலேருந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க சாங் கரெக்டாக இருக்கான்னு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிப் ஆப்ஷன் போய்க்குவோம். பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் ஒரு ஃபோட்டோ இந்த கிரே கலர் ஃபோட்டோ ஒன்று லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளாக் ஸ்பாட்டுன்னு வரும். அந்த லிங்க்கில் வந்து ஃபாண்ட்டும் இந்த ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு டிவைடு கொடுத்துட்டு மேலே வந்து ஒப்பாசிட்டி இருக்குல்ல, ஸோ ஒப்பாசிட்டியில் வந்து பாதியாக குறைச்சிக்கோங்க. 40 to 50, 42 அவங்க ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் நம்ம 45லேருந்து 50க்குள்ளே நான் செலக்ட் பண்ணிட்டு அதையும் வீடியோ என்வரில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபில்டர் வந்துடுவோம். இமேஜ் ஃபில்டர் வந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டுவாங்க. லைட்னஸ் வந்து ஒரு அளவுக்கு 20 to லைட்டாக குறைச்சிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வார்ம்த் வந்து குறைச்சிக்கோங்க லைட்டாக. சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சாரி, சேச்சுரேஷனும் டிக்ரீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஆகும், அதனால் நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து விக்னேட் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஷேடோ வந்துட்டு குறைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷார்பன் வந்து ஃபுல்லாக பண்ண வேணாம். ஸோ ஓரளவுக்கு பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னோட டவுன்லோட் டெம்ப்ளேட்ஸுங்கிற சேனலில் தான் அது எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே நிறைய டெம்ப்ளேட்ஸும் போட்டே இருப்பேன். ஸோ பிளெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டு தானே ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டு போயிட்டு நான் வந்து கூகுள் போய்க்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு எந்த வேர்டு ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ அந்த ப்ளூ கொண்டு வந்து எது வரல வேணுமோ வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா காப்பி வரும், காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நாம் அந்த இடத்துல டெக்ஸ்ட்டில் வந்து கொண்டு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும், அவ்வளோதான். பேஸ்ட்டுன்னு கேட்கும், நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் வச்சுட்டு பார்டர் வந்து பிளாக் கலர் வச்சுட்டு கீழே வந்துட்டு அந்த பார்டரோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், டிக்ரீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் ஸ்பீடாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, என்னோடய வாய்ஸ் டோனே அவ்வளோதான். அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் லெட்டரில் ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் டைமிங் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு லைட்டாக அதை வந்து பார்டர் வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக நான் அந்த இமேஜ் டெக்ஸ்ட் வந்து ஃபுல் வீடியோக்கு கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்துச்சுல ப்ரிவ்யூவில் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ண போகிறோம். ப்ளே ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஓவர்லே வந்துட்டு லைட்டாக லேஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் ஆல்ரெடி ஆட் பண்ண வீடியோவையே
காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸ்பீடு போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2.5க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பாதி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய அந்த பார்ட்டிகல்ஸ் வர மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து அடிஷ்னல் ஸ்டெப் தான். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டேன். அந்த ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க கைஸ். ஸோ பை.